ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விவேக். உலக புகழ் பெற்ற ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. உலகம் முழுவதும் 27 நாடுகளில் தங்களுடைய விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க. உலகத்தின் டாப் 10 பணக்காரர்கள், உலக அரசியல், இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் மாதம் 2 முறை மட்டுமே இவங்களோட செய்திகள் வெளியில் வரும். அப்பேற்பட்ட உலக புகழ்பெற்ற அந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையோட முகப்பு பகுதி, இன்ட்ரோ பேஜ், அதில் இடம்பெற்ற முதல் சீனர் யார்? இவருடைய 2022 வருடத்தின் கணக்குப்படி நெட்வொர்த், நிகர சொத்து மதிப்பு 22.8 லட்சம் இல்லை, கோடி இல்லை, மில்லியன் இல்லை, பில்லியன். யார் இவர்? வீடியோக்குள்ளே வாங்க தெரிஞ்சுக்கலாம். அவருடைய உருவத்தை மட்டும் வைத்து எடை போடக்கூடாது என்பதற்கான சிறந்த உதாரணம் இவர் தாங்க. ஆமாங்க. 1964 செப்டம்பர் 10 சீனாவில் இருக்கிற ஹாங்சை அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பிறக்கிறார். ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறார். இவர் பிறந்த காலத்தில் அங்கே ஆங்கில அறிவு அப்படிங்கிறது மிகுதியாக இல்லை. ஆனால் இவருக்கு அந்த சிறு வயதிலிருந்து ஆங்கிலத்தை எப்படியாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அவருடைய 8 வயதில் 1972 வருடம் ஆங்கிலத்தை கற்றுக்க முடிவு பண்ணுறார். அவர் இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து சுற்றுலா பயணிகள் அந்த சீன நகரை சுற்றி பார்க்கறதுக்காக சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அவருக்கு வழிகாட்டுதல், டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லுவாங்க, அவருக்கு வழிகாட்டியாக இவர் மாறுறாரு. அவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறாரு. அவரால் எளிதாக ஆங்கிலத்தை ரொம்ப ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியுது. அதன் பிறகு பள்ளி படிப்பில் சேர்றார். ஆரம்ப பள்ளியிலேயே 2 முறை இல்லை 3 முறை தோல்வியடைந்து மறுபடியும் படிக்கிறார், தேர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நடுநிலை பள்ளிக்கு வருகிறார். அங்கேயும் 3 முறை தோல்வி அடைகிறார். அதுக்கப்புறம் தேர்ச்சி அடைகிறார். இறுதியாக பள்ளி படிப்பை முடிக்கிறார். முடிச்சுட்டு அவருடைய நகரத்திலேயே இருந்த ஒரு யூனிவர்சிட்டி, கல்லூரிக்கு இவருடைய அப்ளிகேஷன் விண்ணப்பம் போடுறார். 3 முறை இல்லை 4 முறையாக நிராகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு வழியாக ஆங்கிலத்தில் பட்டப்படிப்பை முடிக்கிறார். பிஏ அப்படிங்கிற ஒரு பட்டப்படிப்பு முடிக்கிறார். அதை முடிச்சுட்டு வெளியில் வர்றார். அதன் பிறகு தன் மேற்படிப்பை எப்படியாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வச்சுருந்தார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த மாசசூசெட்ஸ் அப்படிங்கிற மாநிலத்தில் 1639 வருடத்திலேயே நிறுவப்பட்ட பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். உலகத்திலேயே அதிகமான நூல்கள் கொண்ட லைப்ரரி சொல்லுவாங்க இல்லையா, நூலகம் கொண்ட ஒரே பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான். அந்த கல்லூரியில் தனக்குண்டான விண்ணப்பத்தை போடுறார். 1 முறை இல்லை 2 முறை இல்லை 10 முறை அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இவருக்கு இவருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகிறது. அதன் பிறகு அங்கேருந்து வெளியில் வர்றார். இறுதி வரைக்கும் அவருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. இறுதி வரையுமே அது நிராகரிப்பாக தான் இருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா போவது அவருடைய கனவாகவே இருந்தது. ஒரு தடவை அவருக்கு அமெரிக்கா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவங்க தன் நண்பர்களோட போகிறப்போ அங்கே இணையதளம்னா என்ன, கணினினா என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்தது. அவர் முதலில் இணையதளத்தில் தேடப்பட்ட முதல் வார்த்தை பீர். ஸோ அவர் பீர்னு சொல்லி டைப் பண்ணி போடுறார். அதில் அமெரிக்கா வச்ச அந்த பீர் கம்பெனி வருது, ரஷ்யா வச்ச அந்த பீர் கம்பெனி வருது. சைனா அப்படின்னு போடுறப்போ நோ டேட்டா, அதில் எந்த ஒரு தகவலுமே இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த இணையதளத்தை ஒரு தொழிலாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே முடிவு பண்ணுறார். அதன் பிறகு நாமெல்லாம் நேர்காணல் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். இன்டர்வியூ ஒரு 5 நேர்காணல் அட்டன் பண்ணியிருப்போம். 10 நேர்காணலில் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். கடைசியில் தேர்ச்சி அடைஞ்சிருப்போம். பட் இவரை பொறுத்த வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட நேர்காணலில் இவருக்கு கிடைச்சது நிராகரிப்பு மட்டும்தான். அவர் ஒரு இடத்துல போலீஸ் காவலர் வேலைக்கு ஆள் எடுக்கிறப்போ குறைஞ்சது 6 பேர் போகிறாங்க. அதில் 5 பேர் தேர்ச்சி அடைஞ்சிட்றாங்க. இவரோட உருவத்தை வச்சு இவர் ஒருத்தர் மட்டும் நிராகரிக்கப்படுகிறார். அதன் பிறகு இவருடைய இருந்த நகரத்திலேயே கேஎஃப்சி அந்த கம்பெனியில் ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஆள் எடுக்கிறாங்க. ஒரு புது கம்பெனி வருது, ஸோ நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மனுவை போடுறார். மொத்தம் 24 பேர் அந்த நேர்காணலில் பங்கேற்கிறாங்க. அதில் 23 பேர் தேர்ச்சி அடைஞ்சிட்றாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் நிராகரிக்கப்படுகிறார். அதன் பிறகு சிறிதும் மனம் தளராத இவர்
தன் நண்பர்களுடன் சேர்றாரு. ஒரு $20,000 சேகரிக்கிறார். ஒரு ஆன்லைன் மூலியமான இணையதளம் மூலியமான ஒரு நிறுவனத்தை நிறுவுறார். அதிலிருந்து 3 வருடங்களில் $8 லட்சம் வந்து சம்பாதிச்சு காட்டுறார். அதுக்கப்புறம் 1999 அந்த வருடத்தில் அலிபாபா அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வர்த்தகம் இணையதளம் மூலியமான ஒரு பெரிய வர்த்தக நிறுவனத்தை நிறுவுறார். நிறுவின ஒரு வருடத்திலேயே 2000 வருடத்திலேயே அந்த நிறுவனத்துடைய ஈட்டிப்பு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $25 மில்லியன். அதன் பிறகு 2014 வருடம் உலக பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட், அதில் அதிக வருமானம் ஈட்டிய ஒரே நிறுவனம் இவங்களுடைய அலிபாபா அப்படிங்கிற நிறுவனம் தான். எவ்வளவுனா 25 பில்லியன் மதிப்பு உண்டான டாலர் வந்து இவங்க ஈட்டினாங்க. இதுக்கு பிறகு தான் அலிபாபா அப்படிங்களுடைய நிறுவனத்துடைய தலைவரான ஜாக்மா அப்படிங்களோட புகழ் வந்து உலகம் முழுவதுமே பேசப்படுது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு நிராகரிப்புகள் வந்தாலும் வாழ்க்கையில் வந்து முயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அலிபாபா உடைய நிறுவனர் ஜாக்மா. இதோடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சிறுவயதில் படிச்சிருப்போம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் அப்படிங்களுடைய வில் அம்புக்கு உண்டான கதை, வில்லில் விஜயன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன கதை அப்படின்னா, துரோணாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு குரு அந்த குருகுலத்தில் வில்வத்தை கற்றுக் கொடுக்குறார். அதில் அர்ஜுனனுக்கும் அவருடைய நண்பருக்கும் வில்வத்தை கற்றுக் கொடுக்க தொடங்குறார். ஸோ ஒரு மரத்தின் அடியில் வந்து கூப்பிட்டு போகிறார். அங்கே நிப்பாட்டி அந்த மரத்தில் வந்து ஒரு பறவை தெரியுது. அந்த பறவையோட கண் வந்து நீல நிறத்தில் இருக்குது. ஸோ முதல்ல அவங்க 2 நண்பர்கள் வந்து 2 சகோதரர்கள் நண்பர்களையும் கூப்பிட்டு கேட்குறார், அதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு பழம் தெரியுது, எனக்கு கனி தெரியுது, எனக்கு வந்து கிளைகள் தெரியுது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்குறப்போ, உனக்கு அதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு அந்த பறவையினுடைய கண்கள் மட்டும் தெரிகிறது அப்படின்னு சொன்னார். ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தரையில் 9 முயல்கள் இருந்தால் அதில் ஒன்றை நீங்கள் பிடிக்க விரும்பினால் அந்த ஒன்றில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன 2வது ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்போம், தாமஸ் ஆல்வா எடிசன். ஆமாங்க, இவர் வந்து பல முறை, அதாவது எண்ணிக்கையில் சொல்ல போனோம் அப்படின்னா 10,000 முறை வந்து முயற்சி செஞ்சு கடைசியில் இறுதியாக வந்து லைட் பல்பை கண்டுபிடிக்கிறார். அந்த ஒளி நமக்கு கிடைக்கிது. அவர் அன்றைக்கி முயற்சி செய்யலை அப்படின்னா நமக்கு அந்த லைட் பல்ப் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. அவருக்கு அந்த 10,000வது முறை அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் பண்ண முயற்சினால தான். அதே இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யாவிட்டால் அதில் இருக்கும் வெற்றி வாய்ப்பு உங்கள் கண்ணுக்கு புலப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளோ வேணாலும் வரலாம், எவ்வளோ நிராகரிப்புகள் வேணாலும் வரலாம். பட் நம்மளோட முயற்சி நம்ம கைவிடாமல் இருந்தால் அந்த முயற்சி நம்மளை கைவிடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அலிபாபா நிறுவனத்தின் தலைவர் ஜாக்மா. ஏதோ ஒரு மூலையில் வாழ்க்கையில் தோண்டு போயிருக்கும் யாரோ ஒருவருக்கு இந்த பதிவு பயன்படும் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், பிழை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.